வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ஹெல்தியான கொத்தமல்லி சப்பாத்தி எப்படி செய்து பார்ப்போங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. 1 கப் கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி வச்சுருங்க, அதையும் சேர்த்துக்குங்க. 1 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் நல்லா பிசைஞ்சிக்குங்க. பாருங்க, தண்ணி ஊத்தாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம சப்பாத்தி மாவு பிசைற அளவுக்கு கலந்து பிசைஞ்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சுக்கங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. பாருங்க, 1/2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு, எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு மாவு எடுத்துப்போங்க. பூரிக்கட்டை எடுத்துக்கங்க. இப்போ ரவுண்டா நம்ம திரட்டிப்போம். மேலே கொஞ்சமா மாவு தடவிக்கங்க. இந்த அளவுக்கு ரவுண்டா திரட்டி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தோசை கல் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒன்று ஒரு பீஸாக போட்டுப்போங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிப்போங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டுங்க. பாருங்க, ஒரு பக்கம் நல்லா செவந்துருக்கு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போடுவோங்க. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போங்க. திருப்பி இன்னொரு சைடு திருப்பி போடுவோங்க. பாருங்க, 2 பக்கமும் நல்லா செவந்துச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிப்போங்க. டேஸ்டான கொத்தமல்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.